தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக ஏராளமான தொண்டர்கள் மயங்கி விழுந்த வண்ணம் இருக்கின்றனர். அந்த மாநாட்டு திடலில் ஆம்புலன்ஸ் ஒலிகள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் போதிய மருத்துவர்கள் அங்கு பாதுகாப்புக்காக முன்னேற்பாட்டாக நிறுத்தப்பட்டிருப்பதாக விழா குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுடைய நிகழ்ச்சிய சிறப்பு செய்த ரகுவரன் தற்போது அங்கே டிராஃபிக்ல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறதா தகவல் இருக்கு. என்ன மாதிரி வரக்கூடிய வாகனங்களை நிறுத்துவதற்கோ அல்லது தொண்டர்கள் வருவதற்கோ என்ன மாதிரியான சிக்கல் இருக்குப்பாங்க? தாவேக்காவினுடைய மாநாடு நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இந்த வெயிலின் தாக்கத்தின் காரணமாக மயக்கமடைவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. 40க்கும் மேற்பட்டோர் தற்போது மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த விழா மேடையை பொறுத்த வரைக்கும் பந்தல் போன்ற அமைப்பு ஏற்படாமல் திறந்த வெளி மையமாக இருப்பதன் காரணமாக காலையிலிருந்து வரக்கூடியவர்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக மயக்கமடைந்து கொண்டே இருக்கிறார்கள். போதிய அளவு தண்ணீர் இல்ல, தண்ணீர் தட்டுப்பாடு, கழிவறை இல்ல, உணவு இல்லை அப்படின்றதுனால டீஹைட்ரேஷன் ஏற்பட்டது, மயக்கம் ஏற்பட்டு நிறைய பேர் மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த நிலையில மாலை 4 மணிக்கு தொடங்கும் என்று சொல்லப்பட்ட இந்த மாநாடானது 3 மணிக்கே தொடங்கும் என்று கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதிக தொண்டர்கள் இந்த சாலையில் வந்துட்டு இருக்கிறதுனால ஆம்புலன்ஸ் செல்வதற்கும் வசதிகள் இல்லாத சூழல் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பந்தல் அமைக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து ஆம்புலன்ஸ் வெளியில போனாலும் முக்கிய அந்த நெடுஞ்சாலை பகுதி, தூத்துக்குடி நெடுஞ்சாலை பகுதியிலிருந்து ஆம்புலன்ஸ்கள் மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னா மதுரையை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அதற்கான பாதை இல்லாமல் இருக்கிறது. அதனால் ஆம்புலன்ஸ்களும் நெருக்கடி சூழ்நிலையில தான் இருக்கு. மெடிக்கல் கேம்ப் வசதிகள் இருந்தாலும் ஒரு மருத்துவர், செவிலியர் குழுக்கள் போன்றவையெல்லாம் இருந்தாலும் அவசர கால சிகிச்சைக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில இப்போ டீஹைட்ரேஷன் ஏற்பட்டுச்சுன்னா ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுப்பதற்கான போன்ற வசதிகள் எல்லாம் பெரிய அளவு இந்த இடத்துல இல்லாத சூழல் இருக்கு. அது மட்டும் இல்லாம வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கிறதுனால தொண்டர்கள் நிறைய பேர் மருத்துவ மையங்களிலே வந்து அமர்ந்திருக்கிறதுனால சிகிச்சை கொடுப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. சாலைகளில் தொண்டர்கள் கூட்டம் இருக்கிறதுனால ஆம்புலன்ஸ் செல்வதற்கான வசதிகளும் தற்போது இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ரகுவரன், இப்ப மற்ற கட்சிகள் இந்த மாதிரியான ஒரு பொதுக்கூட்டத்தையோ ஒரு மாநாட்டை நடத்தும் போது அதுல வெவ்வேறு அணிகளுடைய பங்களிப்பு இருக்கும். இதுல தொண்டர் படை அப்படின்னு இருக்கும், அவங்க அந்த வரிசையை சீரமைக்கிறதோ மற்ற பணிகள் அவங்க முன்னின்று பண்ணுவாங்க. இந்த மாதிரி தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் வாரியர்ஸ் அப்படின்னு ஒரு அழைப்பு விஜய் ஏற்கனவே கொடுத்திருந்தாரு. அவங்க தான் எல்லா பணிகளும் மேற்கொள்வாங்க, தொண்டர்களாக இருந்து கள வீரர்களாக செயல்படும் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருந்தாரு. இந்த வாரியர்ஸுடைய பங்களிப்பு, தொண்டர் படை அவங்களுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்கா? இல்லை 2000 பாதுகாவலர்களோட அந்த ஒழுங்கமைப்பு செய்யக்கூடிய பணிகள் நின்று இருக்கா? இங்க இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கட்சியினுடைய அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில இந்த கட்சியினுடைய 2வது மாநில மாநாடே தற்போதுதான் நடைபெறுகிறது. அணிகள் இருந்தாலும் இப்ப ஒரு மற்ற பிற கட்சிகளை பாத்தீங்கன்னா அதுக்கு விழா குழுவினர் இருப்பாங்க, உணவுக்கான தனி அணி இருக்கும், பந்தல் அமைப்பதற்கான தனி அணி இருக்கும், வரவேற்பாளர்கள் இருக்கும், மாவட்ட செயலாளர்கள் தங்கள் அழைத்து வந்தவர்களை கவனிச்சுக்குவாங்க, அவங்களுக்கான உணவு ஏற்பாடுகள், தண்ணீர் வசதி போன்றவை எல்லாம் அணி அணியாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லாத சூழல் இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னும் அந்த கட்சியினுடைய ஒரு அடிப்படை பொறுப்பாளர் இல்லாததுனால வரக்கூடிய தொண்டர்களை கட்டுப்படுத்துவதோ அவர்களுக்கு உணவு கொடுப்பதோ அதற்கான நெறிமுறைகளை வகுப்பதோ என்பது ஒரு சிரமமாகவே இருக்கிறது. அதுல குறிப்பா பார்க்கணும்னா அந்த ரேம்ப் வாக்கில வரக்கூடிய விஜய் அவர்களுக்கு அந்த ரேம்ப் பகுதியிலே ஏராளமான தொண்டர்கள் ஏறுறாங்க. அதில் ஏறாமல் இருப்பதற்காக பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கிரீஸ் தடவுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சென்ஸ் இல்லாம இந்த பகுதியில பாதிப்புக்குள்ளானதை பார்க்க முடிகிறது. ஏராளமானோர் ஆம்புலன்ஸ்ல தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ்ல டீஹைட்ரேஷன் ஆம்புலன்ஸ் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒரு காலையில் ஒரு முறையாக இருந்தது என உணவு கொடுத்தாங்க, தண்ணீர் கொடுத்தாங்க, இது போன்ற வரிசையை சென்றுட்டு நேரம் ஆக ஆக தொண்டர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கு, வெயிலின் தாக்கமும் அதிகமா இருக்கு, தண்ணீர் எங்கும் இல்லாத சூழல் இருக்கு. அதனால தொடர்ச்சியாக பாதிப்புகளின் எண்ணிக்கையும் பாத்தீங்கன்னா வெயிலினால் மயங்கக்கூடியவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே இருக்கு. ரகுவரன், கடந்த முதல் மாநாட்டில் ஒரு கொள்கை விளக்கு பாடல், கொடி அது சார்ந்த நிறைய அறிமுகங்கள், கொள்கையை பற்றி பேசுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு விஜய் கிட்ட இருந்தது, அந்த மாநாட்டின் மீதும் இருந்தது. இந்த மாநாட்டில் என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு தொண்டர்கள் கிட்ட இருக்கு? தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைமை என்ன மாதிரியான வியூகத்துல இந்த மாநாட்டுடைய நிகழ்வுகளை வடிவமைச்சிருக்காங்க? தேவப்பிரியன், இந்த போன முறை நடந்த விக்கிரவாண்டியில் நடந்த அந்த முதல் மாநில மாநாடானது
கட்சியினுடைய கொள்கையை பற்றி விளக்க வேண்டியதா இருந்தது. தாவேகா கட்சினா என்ன, நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சி தலைவராக வந்திருக்கிறார், அரசியல் கட்சி தலைவராக அவர் என்னென்ன செய்ய போகிறார், அவருடைய கொள்கை என்ன, அவருடைய கொடி என்ன, அவருடைய சின்னம் என்ன, அவருடைய அந்த வாக்காளர்களுக்கு அவர் தன்னை என்னவாக காட்டிக் கொள்ள போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால தன்னுடைய கொள்கையை பற்றி அவர் பேசியிருந்தார். கொள்கை தலைவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் கொடுத்திருந்தார். இது போன்ற சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா அரசியல் தலைவராக வந்துவிட்ட விஜய் அவர்கள் மண்டல மாநாடு அளவிற்கு வந்திருக்கிறார். தற்போது பாத்தீங்கன்னா தமிழகத்துல வடக்கு மண்டலம், மத்திய மண்டலம், மேற்கு மண்டலம் இருக்கு. இப்போ நடக்கிற மாநாடு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாநில அளவிலான அந்த ஒரு அறிமுக ஓப்பனான ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் அது. விஜய் வந்து தன்னை அரசியல் கட்சி தலைவராக காட்டக்கூடிய முதல் மேடை அந்த மேடையாக இருந்தது. இந்த மேடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதி வாரியாக மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு அடுத்த கட்ட நிகழ்வுக்கு வந்திருக்காது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வாக தான் இதை பார்க்க வேணும். குறிப்பாக இந்த மாநாடு, மண்டல மாநாடு மதுரையில் முதலாவதாக நடைபெறுகிறது. மதுரை பாத்தீங்கன்னா தென் தமிழகத்தினுடைய நுழைவு வாயிலாக இருக்கு. மதுரைக்கு கீழே பாத்தீங்கன்னா இது சுற்றி இருக்கக்கூடிய 10 மாவட்டங்கள் இருக்கு. தேனி, திண்டுக்கல், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சுற்றி 10 மாவட்டங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 58 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 58 சட்டமன்ற தொகுதிகள்லயும் பாத்தீங்கன்னா இந்த பகுதி சமுதாய ரீதியாகவும் பாத்தீங்கன்னாலும் ஒரு பலம் பொருந்தியதாக இருக்கிறது. மக்களினுடைய உணர்வு ரீதியாகவும் பிணைக்கப்பட்ட ஒரு பகுதியாக இந்த மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தென்மண்டல பகுதிகள் பார்க்கப்படுறதுனால எது போன்ற பேச்சு, அரசியல் பேச்சு இந்த பகுதியில் அவர் பேசப்பட்டாரு, எதை முன்னிறுத்தி அவர் பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. முதல் முறையாக மண்டல அளவிலான ஒரு மாநாடு அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகிறது. குறிப்பாக அனைத்து கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரங்களில் இறங்கிவிட்டார்கள். ஆனால் புது கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் தற்போதுதான் தந்த மண்டல மாநாடு அளவிற்கான ஒரு மாநாட்டுக்கு வந்திருக்கிறார். இரண்டாவதாக ஒரு பெரிய மேடையில் தோன்றி அவர் பேச இருக்கிறார். பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் சினிமா பாணியில் சினிமா நடிகராக இருந்து அரசியல் கட்சிக்கு வந்திருக்கிறவர் நடிகர் விஜய் அவர்கள், தாவேகாவுடைய தலைவர் அவர்கள். அவர் இந்த ரேம்ப் வாக் தன்னுடைய ரசிகர்களை ஈர்க்கக்கூடிய வகையில ரேம்ப் வாக் செய்து புதிய பாடல்களை வெளியிட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தீம் பாடலானது வெளியிட இருக்காங்க. வரலாறு திரும்புகிறது என்ற அடிப்படையில ஒரு தீம் பாடலை வந்து தாவேகா சார்பாக வெளியிட இருக்காங்க. அது போன்று கடந்த மீட்டிங்கையும் பாத்தீங்கன்னா ஒரு பாடலை வெளியிட்டாங்க. ஏன்னா அந்த ரசிகர்களை பொறுமையாக அரசியலுக்கு இழுக்கக்கூடிய வகையில இந்த நிகழ்வுகள் இருக்கிறதாகவும் பார்க்கப்படுகிறது. ஏன்னா ரேம்ப் வாக்கு போறாரு, புதிய பாடலை வெளியிடுறாரு, ஒரு தீமை உருவாக்குறாரு. இப்படி போன்று ஒரு அரசியல் கட்சியை ஒரு சினிமா பாணியில் இருந்த ஒரு ரசிகர்களை தன் அரசியலை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பாதையாகவும் இது பார்க்கப்படுகிறது. தேவப்பிரியன், சுமார் ஆயிரக்கணக்கான தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் அங்கு மாநாட்டு திடலில் சேர்ந்திருப்பதன் காரணமாக அந்த தொண்டர்களிடத்தில் ஒரு உற்சாகத்தை பார்க்க முடிந்தாலும் பல இடங்களில் அந்த வெயிலின் தாக்கத்தின் காரணமாக பலர் மயங்கி விழக்கூடிய செய்திகளையும் கேட்க முடிகிறது. அங்கு போதிய அளவுக்கு பாதுகாப்புக்காக முன்னேற்பாடாக மருத்துவர்கள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸுடைய சத்தம் கேட்கப்படுவதாகவும் போதிய அளவுக்கு குடிநீர், அடிப்படை வசதிகள் செய்வதாக மாநாட்டு குழுவினர் தெரிவித்திருந்தாலும் கூட அது போதுமானதாக இல்லை, தண்ணீர் தொடர்ச்சியாக கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது என்ற ஒரு கள தகவல்களையும் கேட்டு வருகிறோம். ரகுவரன், இப்போ 98 டிகிரி அளவுக்கு வெப்பம் அங்கே வாட்டக்கூடிய கள தகவலை சொன்னீங்க. ஈவினிங் வரைக்கும் என்ன வானிலை நிலவரம், அது மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் போலீஸ் என்ன மாதிரியான வியூகத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க? என்ன இன்னும் தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருப்பாங்க, ஆயிரக்கணக்கான பேர் வந்து தான் இருக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அங்கே இருக்காங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா அதிக 1.5 லட்சம் தொண்டர்கள் வந்து மேடைக்குள்ள அமருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்று தாவேகா சார்பாக சொல்லப்பட்டாலும் அவ்வளவு பேருக்கான ஏற்பாடுகள் வந்து இந்த இடத்துல வந்து இல்லாத சூழல் தான் இருக்கு. குறிப்பாக மருத்துவ வசதிகளாக இருக்கட்டும், கழிவறை வசதிகளாக இருக்கட்டும், குடிநீர் வசதிகளாக இருக்கட்டும் போதுமான அளவு ஒரு புறம் இல்லாமல் தான் இருக்கிறது. ஆனா இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து மிகவும் காவல்துறையின் சார்பாக முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டது. குறிப்பாக பாத்தீங்கன்னா 10 மாவட்ட எஸ்பிக்கள் வந்து பாதுகாப்பு பணியில இருக்காங்க. 2 கமிஷனர் அளவிலான அதிகாரிகள் வந்து IPS அதிகாரிகளே பாத்தீங்கன்னா
15 அதிகாரிக்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பு பணியில இருக்காங்க. 3500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உணவு பாதுகாப்புத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் என வெளி இடங்கள்ல நிறைய உணவு பொட்டலங்கள் விற்பனை செய்யப்படுறதுனால எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது. குடிநீர் பாதுகாப்பு முக்கியம். ஏன்னா குடிநீரில் ஏதாவது கலந்ததுன்னா ஒரு பகுதியில் இருப்பவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால உணவு பாதுகாப்புத்துறை, வருவாய்த்துறை போன்றவர்களும் இந்த தாவேகாவினுடைய மாநாட்டில் முக்கியத்துவம் கொடுத்து நேற்றிலிருந்தே ஒரு கண்காணிப்புல தான் இருந்தாங்க. 3500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில இருக்காங்க. 15 IPS அதிகாரிகள், 10 மாவட்ட எஸ்பிகள் பாதுகாப்பு பணியில எந்தவித சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்க. வாகனத்தில் தாவேகா கட்சியினர் தொடர்ந்து வாகனத்துல வரும்போது, இந்த கிரௌடா வரும்போது இந்த சத்தம் போடுறது, அந்த வண்டியை வாகனத்தை தட்டுறது மற்றும் கார்கள்ல ஏறிக்கொண்டு மேல ஏறிக்கொண்டு கட்டிட்டு வருவது, இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அது போன்ற வரும்போது அவங்க கீழே விடுவதற்கான, விபத்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்ப்பதற்காக பாத்தீங்கன்னா மேல அது மாதிரி கூச்சலிட்டு வருபவர்களை காவல்துறை எச்சரிக்கை செய்து அவர்களை ஒருங்கிணைத்து ஒரே சீர்வரிசையில செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்துட்டு இருக்காங்க. கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. மதுரை ரவுண்டானா பகுதிகளில் இருந்து தொடர்ந்து வாகனங்கள் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த விழா மேடையிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்பாகவே வாகனங்கள் நிறுத்தி நீண்ட வரிசையாக நடந்து வருவதற்கான ஏற்பாடுகள் தற்போது இங்கே செய்யப்பட்டிருக்கு. மழை பெய்வதற்கான முன்னறிவிப்பு ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்காங்க? எச்சரிக்கை இந்த மாதிரி தான் இருக்கா ரகுவரன்? கடுமையான வெயிலின் தாக்கம் இருக்கிறது. வெயில் மிகவும் காலை 8:30 மணியிலிருந்தே பாத்தீங்கன்னா இந்த 95 டிகிரி வெயிலானது தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு வறண்ட வானிலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மழைக்கான வாய்ப்புகள் எதுவும் தற்போது வானிலை ஆய்வு மையத்தை கொடுக்காததுனால ஒரு வறண்ட வானிலை இருக்கு. குறிப்பா ஒரு கூட்டம் அதிக நெரிசல் கூடுறதும் வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கும் போதும் அந்த இந்த கீழே தரைமற்ற காற்றின் வெப்பம் அந்த தூசோட சேர்ந்து மேலும் அதிகரிக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இங்க இருக்கு. ஒரு இறுக்கமான நிலை தான் இருக்கு. வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கிறதாக சொல்லப்பட்டாலும் புழுதி காற்று இருக்கு இங்க. ரொம்ப புழுதி, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு போயிட்டே இருக்கிறதுனால புழுதி ரொம்ப அதிகமா இருக்கிறது. அது நிறைய பேருக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்துது. நிறைய தூசுகள் எங்க பார்த்தாலும் தூசா இருக்கிறத பார்க்க முடியும். மதுரை மாவட்டம் பாரப்பத்தியில் தற்போது அங்கு நடைபெற இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாட்டுக்காக ஏராளமான தொண்டர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். கட்சியுடைய அறிவுறுத்தலை மீறி அந்த பேருந்துடைய மேற்கூரையில் ஏறி நடனமாடக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ வழக்கமாக ஒரு மிகப்பெரிய கூட்டங்களில் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அந்த மாநாட்டுகளில் உற்சாகப்படுத்த கட்சியுடைய கொள்கை விளக்க பாடல், அந்த கட்சியை சார்ந்த தலைவர்களை போற்றக்கூடிய பாடல் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பண்ணப்படும். இப்போ அந்த மாதிரியான யுக்திகள் ஏதாவது ஃபாலோ பண்ணுறாங்களா? இப்போ தொண்டர்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கணேஷ் இணைகிறார். கணேஷ், என்ன கள நிலவரம் அங்கே என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளாக செய்யப்பட்டிருக்கு? தொண்டர்களை என்கேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க தமிழக வெற்றி கழகத்தினர்? தேவப்பிரியன், சரியாக 5 மணி அளவில் இந்த மாநாடு துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அதிகாலை முதல் சாறை சாறையாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வாகனங்கள் மூலமாக தாவேக தொண்டர்கள் வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக தென் மாவட்டங்களிலிருந்து தற்போது அதிக அளவிலான வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து சாறை சாறையாக வாகனங்களில் ஏராளமான தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் வருகை புரிகிறார்கள். கைகளில் கொடிகளை ஏந்தியும் அதே போல அந்த கொள்கை பாடலை அந்த வாகனங்களில் ஒலித்தவாறும் வருகிறார்கள். சில வாகனங்களில் வரக்கூடிய தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்திற்கு மத்தியில் அந்த அறிவுறுத்தலை மீறி வாகனங்களின் மேற்கூரையில் நடனமாடியபடி வருகிறார்கள். ஆபத்தை உணராமல் வருகை புரியக்கூடிய அந்த கட்சி தொண்டர்களை காவல்துறையினர் அறிவுறுத்தினாலும் கூட அதனையும் மீறி சில தொண்டர்கள் அதிக அளவில் மேற்கூரையில் நடனமாடியபடி ஆபத்தை உணராமல் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் இதுவரை எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. தொடர்ந்து காவல்துறையினரும் அவர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்கி வருகிறார்கள். தற்போது தொண்டர்களை பொறுத்தவரை தொடர்ந்து வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்படக்கூடிய பார்க்கிங் என்பது கிட்டத்தட்ட
60% மேல் நிரம்பி இருக்கிறது. இன்னும் 40% வாகனங்கள் தான் நிறுத்தக்கூடிய அளவில் இடம் இருக்கிறது. ஆனாலும் கூட தொடர்ந்து வாகனங்கள் வருகை தந்து கொண்டிருப்பதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி வாக்கில் இந்த பார்க்கிங் முழுமையாக, அதாவது இந்த வாகனங்கள் முழுமையடையும். பார்க்கிங்கில் நிறுத்துவதற்கு இடம் போதாத ஒரு சூழல் ஏற்படும் பட்சத்தில் நெடுஞ்சாலை முழுவதுமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளதாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட தற்போது வரை மட்டும் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட வாகனங்கள் என்பது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் குறைந்த அளவிலான வாகனங்கள் மட்டுமே நிறுத்துவதற்கான இட வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. தொடர்ந்து தொண்டர்களின் வருகை எழுச்சி, அதாவது ஒரு உற்சாகம் மிகுந்த ஒரு வருகையைத்தான் பார்க்கப்படுகிறது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டாலும் கூட வெயிலின் தாக்கத்தையும் பொருட்படுத்தாமல் தொண்டர்கள் அதிக அளவில் உள்ளே மாநாட்டு திடலுக்குள் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கான குடிநீர் வசதி என்பது அதாவது மாநாட்டிற்கு உட்புறமாக செய்து கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த மாநாட்டு, அதாவது வாகனங்களை நிறுத்திவிட்டு மாநாட்டு திடலுக்கு வரக்கூடிய அந்த இடைவெளி பகுதியில் போதிய தண்ணீர் வசதி இல்லாததால் கடும் அவதிக்கு ஆளாகி வருகிறார்கள். ஏராளமான கடைகள் இருந்தாலும் கூட அந்த கடைகளில் தங்கள் சொந்த செலவில் கடைகளில் தண்ணீர் பாட்டிலை வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் தொண்டர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். திடலுக்கு உட்புறமாக, அதாவது மாநாட்டு திடலில் செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகள் என்பது வெளிப்புறத்தில் பார்க்கிங் பகுதி, வாகனங்கள் பார்க்கிங் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் போதுமான தண்ணீர் உள்ளிட்ட வசதிகள் இல்லாதது தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனாலும் கூட அதனையும் பொருட்படுத்தாமல் தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்த வண்ணம் தான் இருக்கிறார்கள். தேவப்பிரியன். கணேஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பெறுங்க. தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் கூறிய சில கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நான் எனக்கு வயசு பாத்தீங்கன்னா 30ஆவது. நிறைய மாநாட்டில் கலந்துருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கோடிக்கணக்கான ஒரு கூட்டத்தை என் வயசுக்கு நான் பார்த்ததில்லை. நேற்று நைட்டு ஒரு 2 மணிக்கு கிளம்பணும். இன்ன வரைக்குமே பாத்தீங்கன்னா எங்களால இந்த ஒரு கூட்டத்துக்குள்ள வந்து சேர முடியல. அப்படி ஒரு பெரிய கூட்டம். 31 பிரதமர், 31 பிரதமர், 31 பிரதமர், பிரதமர். அவர் மேல இருக்கிற ஒரு ஈர்ப்பு தான், புதிய ஒரு மாற்றம் வரணும்ன்ற ஒரு இதுதான். வந்த அரசியலே வரக்கூடாது. வந்தவங்க இலவசன்ற பேர்ல வந்துட்டு மக்களுக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு ஃபர்ஸ்ட் கோரிக்கை கொள்கை எல்லாம் கொடுத்துட்டு ஓட்டை வாங்கிக்கிறாங்க. ஆனா சொல்றதை எதையும் செய்யறது கிடையாது. சோ இவர் வந்தா ஒரு ஆட்சி மாற்றம் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை. அதனால நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். சென்னையில இருந்து வரோம். நாங்க நைட் டியூட்டியை முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூவா நாங்க வந்துட்டு இருக்கோம். டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கோம். தளபதிக்காக மட்டும்தான். இவ்வளவு வெயில்லையும் அவ்வளவு உற்சாகமா போறீங்களா? எப்படி? என்ன தளபதியை பாக்குறேன். வேற யார பாக்க? அவரை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கோம். நேத்து நைட்டு கிளம்பணும். நாங்க நைட்டு கிளம்புனீங்க? எப்படி வரீங்க? பஸ்ல. நாங்க தனியா வண்டி வச்சு வந்திருக்கோம். பஸ்ல வந்து எப்படி நடந்து வரீங்களா? நடந்தே வரும். பார்க்கிங்ல வண்டி விட்டு நடந்தே வரும். 5 கிலோமீட்டர். அவருக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் நடப்போம். அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள், அவர் ஒரு நடிகர், அவர் எந்த அரசியல் அனுபவம் இல்ல. ஆனா நீங்க அவருக்காக எவ்வளவு தூரம் நடப்போம் அப்படின்றீங்களே? எவ்வளவு தூரம் வேணாலும் நடப்போம். எவ்வளவு தூரம் வேணாலும் நடப்போம். ஏன்னா அவருக்காக எங்களுக்காக அவர் அரசியல் வந்திருக்காரு. அவருக்காக நாங்க எவ்வளவு தூரம் வேணா வருவோம். 1000 பேர் 1000 சொல்லலாம். எங்க அண்ணன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா 2026 தேர்தல்ல முதல்வரா வருவாங்க. இவ்வளவு கூட்டத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரும் பணம் கொடுத்து வரல, எல்லாரும் அவங்கவுங்களா வந்திருக்காங்க. இதெல்லாம் பாசத்தினால அன்புனால வந்த கூட்டம், தடுக்க முடியாது. கண்டிப்பா ஜெயிப்போம். ஏமா, நீங்க இப்ப என்ன படிக்கிறீங்களா, வேலை பாக்குறீங்களா? எதுக்காக இவ்வளவு வெயில்லையும் என்ன வேலை பாக்குறீங்க? இவ்வளவு வெயில்லையும் வர வேண்டிய நினைக்கிறீங்க? நான் லேப்ல ஒர்க் பண்றேன். இவர் பாக்கணுங்கிறதுக்கோசரமே லீவ் போட்டு வந்திருக்கோம். ஈரோடு மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம், கிழக்கு மாவட்டம். அப்படி பார்த்தாகணும்னு இவ்வளவு தூரம்? ஆமா, எங்க அண்ணன் நாங்க பார்த்துதானே ஆகணும். எங்க அண்ணன் நாங்க பாக்கணும்ல. அது சரி, என்ன எதிர்பார்ப்பு இருக்க போது? அவரும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரும் அதிமுக திட்டுறாரு. அண்ணா எம்ஜிஆர் படங்களை வச்சுக்கிறாரு. வரலாறு திரும்புகிறேன்னு சொல்றாரு. என்ன எதிர்பார்ப்பு உங்ககிட்ட? அவர்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் புதுசா? எங்க அண்ணன் வந்தா நல்லது பண்ணுவாரு. அதனால ஒரு மாற்றம் வரட்டும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் எங்க அண்ணனை பாக்குறது இவ்வளவு தூரம் நாங்க வந்திருக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு, அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாங்க முழுசா அண்ணனை நம்பி நாங்க வரோம்.
இதெல்லாம் நாங்க தளபதிக்காக தான். நீங்க இவ்வளவு கூட்டத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாற்றம் வரணும், மாற்றம் வரும். எல்லாரும் கண்டிப்பா மாற்றத்தை தேடி போய் ஜெயிக்க வைப்போம். இவ்வளவு பசங்களை நாங்க கடந்து வந்திருக்கோம். எந்த லேடிஸுக்கும் எந்த இதுவும் கிடையாது. எங்களுக்கு பாதுகாப்பா நாங்க இப்ப வரைக்கும் வரோம். பாதுகாப்பா வரோம், பாதுகாப்பா போவோம். அந்த நம்பிக்கையில தான் நாங்க இவ்வளவு தூரம் நாங்க இப்போ இல்ல என்னன்னா இப்ப நீங்க எல்லாம் வந்து விஜய்க்கு ஆரம்பத்துல இருந்து ஃபேனா இருந்தீங்களா இல்ல கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் மேல ரசிகர்களாவும் வர்றோம், கட்சியிலையும் ஒரு மாற்றம் வரணும்னு வர்றோம். தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அங்க தொண்டர்களுடைய கருத்துக்களை சிலவற்றை பார்த்தோம்.